வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சப்பாத்தி ரோட்டிக்கான ஒரு சைட் டிஷ். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து பஞ்சாபி ஸ்டைல் பன்னீர் புர்ஜி. ஸோ இது வந்து நம்ம ரெகுலர் பன்னீர் புர்ஜி மாதிரி இல்லாமல் வந்து ரொம்ப க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி வந்து பஞ்சாபி ஸ்டைலில் வந்து பன்னீர் புர்ஜி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து 200 கிராம்ஸ் அளவுக்கு வந்து பன்னீர் எடுத்திருக்கேன், அதாவது காட்டேஜ் சீஸ். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வந்து பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் அதில் வந்து 2 இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து 2 தக்காளி, பழுத்த தக்காளி வந்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வெந்து குழையிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்து குழையிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், அப்புறம் நல்லா குழஞ்சிடும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வந்து அதே கடாயில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கலாம், அதாவது வெண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனோடனே நம்ம வந்து ஃப்ளேம் வந்து லோ பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பன்னீர் புர்ஜி க்ரீமியாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து லோ பண்ணிட்டு மறக்காமல் அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூட வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்குங்க நீங்கள். அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா. இப்போ இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து அந்த பட்டரில் போட்டு வதக்கிக்கலாம். ஸோ அந்த கடலை மாவு, மிளகாத்தூள் எல்லாத்தோடைய பச்சை வாடை வந்து நல்லா போகணும். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வதங்கிருச்சு, அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம், 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி. ஸோ தண்ணி வந்து டைரெக்டாக ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து கட்டி இல்லாமல் வந்து நம்ம இது வந்து கரைச்சிக்கணும். ஸோ ஒரு சைடு வந்து தண்ணி விட்டிங்கன்னா ஒரு சைடு வந்து கரண்டி வச்சு நம்ம அதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து எந்த கட்டியும் இருக்காது கிரேவியில். ஸோ பாருங்கள், ஒரு சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து கட்டி இல்லாமல் வந்து ஃபுல்லாத்தையும் கரைச்சிக்கணும். ஃப்ளேம் வந்து லோலேயே வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் வர வரைக்கும் வந்து நல்லா வந்து கரைச்சிக்கணும் நம்ம கட்டி இல்லாமல். இது பாருங்க, நல்லா ஸ்மூத்தாகிடுச்சு, கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக வந்து க்ரீமியான ஒரு டெக்ஸ்டர் வந்துருச்சு இதுக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 மினிட் வந்து, அதாவது ஒரு 30 செகண்ட் வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம வேக விட்டுடலாம் தண்ணியில் அந்த கடலை மாவெல்லாம். ஸோ நல்லா ஸ்லைட்டாக நல்லா க்ரீமியாக திக்கானதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளிலாம் இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான நம்ம க்ரீமியான பேஸ் ரெடி பன்னீர் புர்ஜிக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்க 200 கிராம்ஸ் பன்னீரை வந்து கையால் உதுத்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு கிரேட்டரில் கூட கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து கையாலே இதே மாதிரி பொடி பொடியாக உடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். இது உடச்சிட்டு நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ 200 கிராம்ஸ் பன்னீர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது, வாசனையும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கிரேவியோட வாசனை, அப்புறம் அந்த பன்னீர் அதில் சேர்ந்தோன்னே அந்த கலர், அந்த ரெட் அண்ட் ஒயிட் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகவும் இருக்குது, குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது ரெகுலர் பன்னீர் புர்ஜியோட. ஸோ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம பன்னீர் புர்ஜி வந்து ரெடியாக போகுது. ஸோ இதில் வந்து ஃபைனலாக வந்து நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கல, இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தாள் வந்து சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ பாருங்கள், சூப்பரான பஞ்சாபி ஸ்டைல் பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து நம்ம சப்பாத்தியோட பரிமாறிடலாம். பாருங்கள், சூப்பரான பஞ்சாபி ஸ்டைல்
பன்னீர் புர்ஜி க்ரீமியான டெக்ஸ்சரில் ரெடி. இது வந்து சப்பாத்தி, ரோட்டி அதுக்கெலாம் வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து அந்த பெல் பட்டனை வந்து உடனடியாக நம்ம வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் பட்டனை அழுத்துறதுக்கு மறக்காதீங்க. கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.